இந்த 6 சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களால 2 எக்ஸாமுக்கும் குவாலிஃபை ஆக முடியும். இந்த பவர் ஒர்க் அவுட் இஸ் நதிங் பட் இட்ஸ் ரிலேட்டட் டு ஹவ் யூ ஷுட் வி ஸ்டடி. தி ப்ரோஸ் எடுத்துறோம், போயம் எடுத்துறோம், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எடுத்துறோம், ஹிஸ்டரி ஐஎம் எல்லாமே எடுத்துறோம். உங்களுக்கு பேப்பர் வந்து நாங்க ரிவ்யூ பண்ணி தருவோம் ஃபார் எவ்ரி 4 டெஸ்ட். OMR டெஸ்ட் மட்டும் தான். சோ நீங்க என்ன மார்க் எடுத்தா நீங்க வரப்போற குரூப் 2 2A மெயின்ஸ் ரெண்டுலயும் எழுத முடியும். இல்ல நம்ம எந்த மார்க் எடுத்தா அட்லீஸ்ட் எனக்கு 2A தான் சார் ஆசை, நான் 2A குள்ள எப்படி போறது, இல்லை நான் 2 தான் என்னோட பெரிய எய்மு, நான் 2ல போய் கண்டிப்பாக வந்து ஒரு DCTO போஸ்ட் இல்லைனா சப் ரெஜிஸ்டர் போஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும், அப்போனா நான் எந்த மாதிரியான மார்க்ஸ் எடுக்கிறது. ஸோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட கட் ஆஃப்ஸ் எவ்வளோ வேரி ஆகும் அண்ட் அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது இந்த 70 நாளைக்கான ஒரு முக்கியமான பிளானை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த 70 நாளுன்றது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70 நாளில் நம்மளோட வாழ்க்கையை வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அது கூட்டிகிட்டு போகுது. அதுலேருந்து ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம எழுத போகிற அந்த ஒரு மெயின்ஸ் எக்ஸாம், அது 2Aவாக இருக்கட்டும் 2ஆக இருக்கட்டும், 2A எய்ம் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், 2 எய்ம் பண்ணுறவங்க ரெண்டையுமே எய்ம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து ரெண்டுக்குமே எய்ம் பண்ணுங்கள். முக்கியமாக 2K வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து நம்மளால் மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆக முடியும். அதுலேருந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு 6 மாதம் நான் முயற்சி பண்ணி கண்டிப்பாக நான் அதையும் கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி வந்து படிக்கணும், எதை படிக்கணும், என்ன நேரத்தில் படிக்கணும், ஒரு பார்ட் டைமராக நீங்கள் படிக்கிறீங்கன்னா எப்படி படிக்கணும், அண்ட் அது போல் எல்லா டீட்டெயில்ஸுமே, அது போக நம்ம டெஸ்ட் சீரிஸ் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரி கெயின் கிடைக்கும், இது எல்லாத்தையுமே நான் இன் டீட்டெயில்டாக உங்ககிட்ட என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். சரி, ஓகே. சரி, நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 மெடல்ஸ் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்றை பாருங்கள், கோல்டு கொடுத்துருக்கேன், இன்னொன்று வந்து சில்வர். ஸோ கோல்டு மெடல் யாருக்கு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் யார் இருக்காங்களோ, இருக்கிறதுல யார் அந்த டாப் 1ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கோல்டு மெடல் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எதுக்காக இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு வகையான சீட்டோட அந்த காம்போசிஷன் வந்து மாறிக்கிட்டே வரும். அண்ட் ஒவ்வொரு கேட்டகரியில் நீங்கள் வந்து இவ்வளோ எடுத்தால் தான் உங்களால் வந்து டாப் 50குள்ளே வரணும் உங்களோட கம்யூனல் ரேங்க்கில், அப்படின்னா தான் உங்களால் இந்த குரூப் 2 போஸ்டிங்குள்ளே போக முடியும். ஸோ அது வந்து கேட்டகரி வைஸ் மாறும். ஆனால் அதே இது குரூப் 2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 20,000குள்ளே கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஹோல்சம் ரேங்க்லேயோ இல்லை உங்கள் கேட்டகரி ரேங்க்லையோ, நான் வந்து எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா, we can say it as the proportion of their number of vacancies. இப்போ வந்து 2300 இருக்குன்னா 2300க்கு வந்து இன்டூ 10 போட்டோம் அப்படின்னா 20,000 இங்கிட்ட எடுத்துருவாங்க. ஸோ மொதல் 5000 பேர் இங்கிட்ட, அதுக்கப்புறமா இருக்கிற 20,000 பேர் இங்கிட்டன்ற கணக்கில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ வந்து 500 போஸ்டிங்க்கு 5000 போஸ்டிங் எடுக்க போகிறாங்க. இங்கிட்ட வந்து ஒரு 20,000 எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். 20,000த்துல வந்து 25,000 வச்சுக்கலாம். ஸோ அந்த 25,000த்துல வரப்போகிற அந்த குரூப் 2 மட்டும் எழுத போகிறவங்க வந்து இந்த சைடு வந்து சில்வர் மெடல் கொடுத்துருக்கேன். எதுக்காக அவங்களுக்கு சில்வர் மெடல்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் கிட்டத்தட்ட எப்படியும் வந்துட்டு ஒரு 8 லட்சம் பேர்லேருந்து 10 லட்சம் பேர் வரைக்கும் எழுதுவாங்க இந்த எக்ஸாம். அப்படி எழுதும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த 20,000ன்றது ரொம்ப கம்மி தான் அந்த ப்ரொபோர்ஷன். அந்த அளவுக்காவது நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கோல்டு மெடல். அதாவது கண்டிப்பாக இதுக்கு அவங்க எடுக்க வேண்டிய மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு கேட்டகரிக்கு தே நீட் அரௌண்ட் 150 ஆர் 145 பிளஸ் இருந்தாலே போதும். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் மாறும். ஸோ நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 160 கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாமுக்கு வந்து குரூப் 2 வந்து நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளால் 2வும் எழுத முடியும், 2Aவும் எழுத முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது எப்படி படிக்கிறது அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வருவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இந்த ஸ்லைடில் உங்களுக்காக மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ பவர் ஒர்க் அவுட் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ மெயின்ஸுக்கு போகிறதுக்கு நம்ம ப்ரிலிம்ஸில் குவாலிஃபை ஆகணும்னா இந்த பவர் ஒர்க் அவுட் அப்படின்ற டெக்னிக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த பவர் ஒர்க் அவுட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ரிலேட்டட் டு ஹவு யூ ஷுட் வி ஸ்டடி. நம்ம எப்படி ஸ்டடி பண்ணணும், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அதை படிக்கணும், அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது பேர் தான் the power workout. ஸோ அதற்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வாரத்துக்கு 7 நாட்கள் வந்து இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம பிளான் பண்ணி வரப்போகிற எக்ஸாமை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேவை எப்படி பிளான் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட்லாம் போகலாம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து படிப்பாங்க, சில பேர் நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு காலையில் ரெஸ்ட் எடுப்பாங்க. நீங்கள் இந்த ரெண்டில் எந்த வகைன்றதை ஃபஸ்ட்டு தீர்மானிச்சுக்கோங்க. அதை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணுன்றது ஃபஸ்ட்டு வந்து உங்களால் முடிவு பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது, நீங்கள் வந்துட்டு பார்ட் டைமரா இல்லை ஃபுல் டைமரா? நீங்கள் வந்து ஃபுல் டைமராக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் படிக்கணும், பார்ட் டைமராக இருந்தால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் படிக்கணும். ஸோ இது பற்றின ஒரு ஃபுல் வீடியோ பார்ட் டைமர் வெர்சஸ் ஃபுல் டைமர் நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து அந்த வீடியோஸ்குள்ளே போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த வீடியோ வந்து பாப்பப் ஆகும், இல்லைனா இங்கே கார்டில் அது வந்து பாப்பப் ஆகும். நீங்கள்
நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஓகே. இப்போ காலையில் நான் எந்திரிச்சு தான் படிக்க போகிறேன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் எந்த 8 மணி நேரம் எடுக்கணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நைட்டு தான் நான் வந்து படிக்க போகிறேன்னா அதுக்கு தேவையான எவ்வளோ 4 மணி நேரம் உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு ஃபார் பார்ட் டைமர் அண்ட் ஃபுல் டைமர் 4 மணி நேரம் 8 மணி நேரம் கம்பல்சரி தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்து என்ன சப்ஜெக்ட்ஸை அந்த நேரத்தில் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே புக்ஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன் 1 2 3 4 5 6. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரல் லாங்குவேஜ், அதாவது பொது தமிழ் தவிர ஜென்ரல் இங்கிலீஷ் தவிர மொத்தம் வந்து 10 யூனிட் இருக்கு. ஸோ மொத்தமாக வந்து அப்போ 11 10 + 1 11. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய புக் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வேறு எதுவும் கிடையாது. இது முக்கியமான புக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் தான் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு. ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா பொது தமிழ், இது ரெண்டையும் எப்பவுமே உங்கள் கையிலே வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதோட கஷ்டம் அவ்வளோ அதிகம் இல்லைனாலும் அதுக்கான மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸுக்கு கொடுக்கணும். மேக்ஸில் நீங்கள் 25க்கு 25 ஜென்ரல் இங்கிலீஷ் பொது தமிழில் ஒரு 98 95 எடுத்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்துட்டு மேக்ஸிமம் குரூப் 2க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு அப்புறமா நீங்கள் படிக்க வேண்டியது பாலிட்டி. மூணாவது என்ன படிக்கணும்? யூனிட் 8. அதுக்கப்புறமா INM யூனிட் 9 ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 சப்ஜெக்டை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களால் 2 எக்ஸாமுக்கும் குவாலிஃபை ஆக முடியும். அசால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் 160 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, அடுத்து போகலாம். ஸோ அப்போ இந்த பவர் ஒர்க் அவுட் நம்ம பேசணும்ல, இந்த பவர் ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஹவு டு ஸ்டடி திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு படிப்புன்னு எடுத்துட்டோம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள்னு ஒன்று இருக்குது. அந்த வழிமுறைகள் தெரியாமல் நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ வருஷங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆகும், பாஸ் ஆகவே முடியாது. ஸோ சயின்டிஃபிக்காக நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் ரிவிஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்னு எல்லா ரிசர்ச்சர்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த இதை பார்க்கும்போது நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, என் மூலமாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் வந்து ப்ரோஸ் எடுத்திருக்கோம், போயம் எடுத்திருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம், ஹிஸ்ட்ரி INM எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் லேர்னிங் இட். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை வச்சு யூ வில் பி ஸ்டடிங் இட். ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன அகைன் பண்ணுறீங்க, அடுத்து வேற ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிட்டு திருப்பி லேர்ன் பண்ணுறீங்க, ஸ்டடி பண்ணுறீங்க, அடுத்த போயம் போகிறீங்க, லேர்ன் பண்ணுறீங்க, ஸ்டடி பண்ணுறீங்க. ஆனால் எப்போ வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, எப்போ நீங்கள் அதை வந்து ரிவைஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்து அந்த டெஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை கெயின் பண்ணிப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டோட மகத்துவம் தெரியாமல் இருக்கீங்க. பிகாஸ் ஒரு டெஸ்ட்டு வந்து நமக்கு நிறைய விஷயத்தை கொடுக்க போகுது. அப்போ இந்த பவர் ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னதுன்னா டெஸ்ட். செகண்ட் கான்செப்ட் என்ன பற்றி பேசணும், ரிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க, படிச்சுட்டீங்க, ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அதுக்கப்புறமா ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி அடுத்த கான்செப்ட் போயிட்டு அதே இதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு பல்சமாக உங்களுக்கு ரெடி ஆகும்போது திருப்பி இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ரிவிஷன் டெஸ்ட் மட்டும்தான். இதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா திருப்பி அப்புறம் மற்றதெல்லாம் யார் படிக்கிறது, எவ்வளோ நாட்கள் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, 70 days தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த 70 daysல நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இது எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு நீங்கள் கைட்லைன்ஸ் எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் சோர்ஸ் எடுத்துக்கணும். நான் இனிமேல் தான் தேடுவேன், நானாவே எல்லாம் பண்ணிப்பேன்னா நீங்கள் அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க. பட் இந்த 70 daysல உங்களால் வந்து ஒரு ஹெல்ப் இல்லாமல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியும் இந்தியா டீம் வந்து வின் பண்ணியிருக்கு. இந்தியா டீம் வின் பண்ணோன்னா தே ஹவ் given it to this coach டிராவிட். எதுக்காக டிராவிட் கிட்ட வந்து டிராஃபி கொடுக்கும்போது டிராவிடே அவ்வளோ உணர்ச்சி வசப்படணும், அவர் வெளியே தானே நின்றுட்டு இருந்தார், அவர் சொல்லி தானே கொடுத்தாரு அப்படின்னா என்னதான் இருந்தாலும் கடைசியாக வந்து என்னதான் கேப்டன்ஷிப்ல இருந்த ரோஹித் என்ன பண்ணாருன்னா அவரோட கைடு கிட்ட தான் கொடுக்குறாரு, இந்தாங்க நம்ம டிராஃபி வின் பண்ணியாச்சுன்னு. அதுக்கு அவர் ரொம்பவே வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த வேர்ல்டு கப்பை வச்சு அந்த கத்துனார். பிகாஸ் இது எல்லாமே எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு ஹேவ் அ கைடு. அந்த கைடு மூலமாக நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கோ ஃபார் த டெஸ்ட், யூ ஹாவ் டு ரிவைஸ் இட் அகைன். வந்து நம்மளோட ரிவிஷன் டெஸ்ட்டில் யூ வில் பி ஒரு 7 டெஸ்ட்டுக்கு அப்புறம் தேர் வில் பி அ ரிவிஷன் டெஸ்ட், நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், ஒரு டெஸ்ட் எடுக்கணும், வி ஹாவ் டு ரைட் இட். அதில் நம்ம வந்து சில விஷயங்கள் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கற்றுக்கவும் முடியும். ஸோ அது எப்படி ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுதுறதுனால என்ன பெனிஃபிட்டு, முதல் வந்து ஒரு புக்கை நீங்கள் படிக்கும் போது அதை எப்படி படிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு
புக் சோர்ஸ் கட்டிங் வச்சிருப்பேன். இந்த புக்கில் நம்ம இப்போ படிக்கிறோம். இந்த படிக்கிறதுனால அது டெஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட மைண்ட் செட் இருக்கும், ஒரு டெஸ்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியலனா உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மூலமாக நீங்கள் அதை எப்படி வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதை பாருங்கள், 1856 வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இன்ஜினியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரயில்வே லைனை வந்து கட்டுறாங்க. இது எந்த லெசன்னாலும் சொல்லுங்க, எந்த டாபிக்னாலும் சொல்லுங்க. அது வந்து எங்கேருந்து எங்கே கட்டுறாங்கன்னா, லாகூர்லேருந்து கராச்சி வரைக்கும். இட் இஸ் பீன் பில்ட் ஃப்ரம் லாகூர் டு கராச்சி. தி டிஸ்கவர்ட் மோர் பர்ன்ட் பிராக்ஸ். அங்கே வந்து சுட்ட செங்கற்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலமாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா, இதை யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான பிரிக்ஸ் எல்லாம் எடுத்து தான் இந்த ரயில் ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. இது பக்கத்தில் இருக்கிறது சார் ஜான் மார்ஷல். இவர் யாரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம படிச்சாச்சு. ஸோ இப்போ நீங்க இதை படிச்சுக்கிட்டீங்க, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, சால்வ். ஓகேங்களா? இதுல வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, சார் ஜான் மார்ஷல்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சுட்ட செங்கற்கள் தெரிஞ்சுப்போம். அடுத்து வந்து லாகூர்ல இருந்து கராச்சி வரைக்கும், அதாவது எங்கெங்க இருக்கு லாகூர்ல இருந்து கராச்சி வரைக்கும் எங்க போட்டிருக்காங்க, அதாவது இங்க இருக்கு லாகூர்ல இருந்து கராச்சி வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1856 1856 வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து டீகோட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க படிச்சுட்டீங்க. இதே மாதிரி நிறைய பேராகிராஃப்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். இது ஜஸ்ட் ஒரு பிட்டு, ஒரு பேஜில் இருக்கிற ஒரு பேராகிராஃப். அப்போ ஒரு பேஜுக்கு ஒரு 5 பேராகிராஃப்னு வச்சு ஒரு 10 பேஜ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா மொத்தமாக 50லேருந்து ஒரு 70 பேராகிராஃப் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும்னா we can have around 150 + 1 மார்க்ஸ் அதில் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அடுத்து போய் ஒரு டெஸ்ட் எழுதுனா என்ன பெனிஃபிட்? இந்த லெசன் பேர் என்ன நீங்கள் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இது வேறு எதுவும் கிடையாது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் பேப்பராக வந்து கவனிங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெஸ்ட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். கீழே உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். ஜூலை 7th வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். யாரெல்லாம் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேப்பர் வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணி தருவோம் ஃபார் எவ்ரி 4 டெஸ்ட். OMR டெஸ்ட் மட்டும்தான். நம்ம அந்த OMR டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கிடைக்கும், இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் கிடைக்கும், அண்ட் ஜிஎஸ்ல இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க முடியுன்ற விஷயங்கள் தெரியும். ஸோ உங்களுக்காகவே ஒரு சூப்பர் கமிட்டி வந்து நம்ம செட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலாக ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி கீழே வந்து அந்த PDF வந்து அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் இருக்குன்னா, ஹவ் வாஸ் ஹராப்பன் ஆர்கியாலஜிக்கல் சைட் டேமேஜ்டு இன் 1857 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம படித்தோம், இந்த மாதிரி ஒரு ட்ரெயினை வந்து ஒரு ரயில்வே ட்ராக் கட்டுறதுக்கு லாகூர்லேருந்து கராச்சி வரைக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம படித்தோம். 1856 நடக்குது. சார் ஜான் மார்ஷல் வந்து இதுக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சுட்ட செங்கற்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இங்கே இருக்கிற கேள்வி எப்படி இருக்குது, ஹவ் வாஸ் ஹரப்பன் ஆர்கியாலஜிக்கல் சைட் டேமேஜ்டு இன் 1857 சொல்லி மொட்டையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. படித்ததுக்கு அப்புறமா இந்த ஆப்ஷனை பார்ப்பீங்க, எர்த்குவேக்கா, லேண்ட்ஸ்லைடா, ஃப்ளட்டா, யூஸ்ட் அஸ் ட்ராக் பேலஸ்டா, அதாவது நிலநடுக்கமா, நிலசரிவா, வெள்ளமா, ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா. இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவோம், அப்பாடா நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்போது இந்த டெஸ்ட் மூலமாக ஒரு கொஸ்டினுக்கு நான் சொல்கிறேன், அடுத்து இன்னொரு கொஸ்டினுக்கு வரேன். இதை ஒரு டெஸ்ட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களோட நம்பிக்கையை நீங்கள் வந்து கூட்டிக்கிறீங்க. ஒரு நம்பிக்கையை நீங்கள் கூட்டிக்கிறீங்க. எப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்கை படித்தோம், அந்த படித்த சோர்ஸ் நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த டெஸ்ட்டில். ஆனால் அடுத்து இன்னொரு டெஸ்ட் வரும். இப்போ அடுத்து இன்னொரு டெஸ்ட் கொஸ்டினை பாருங்க. இந்த டெஸ்ட் கொஸ்டின்ல which Indus Valley civilization remained the dockyard was found அப்படின்னு கொடுத்திருந்தா லோத்தல். இது புக்கில் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இது இருக்கு. பட் இதே மாதிரி கேள்வி, அதாவது சிந்து சமவெளி நாகரிக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்க காண கிடைத்தன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பதில் காண்டாமிருகம் ரைனோசரஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதோட ரிமைன்ஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்னது, இட் இஸ் அம்ரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து அம்ரி அப்படின்ற இடத்துல வந்து இருக்கு. அம்ரி
அம்ரி அப்படின்ற இடத்துல இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டினில் இப்போ நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன், இதன் மூலமாக ஐயோ நம்ம சரியாக படிக்கலையே அப்படி இப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த டெஸ்ட்டில் நம்ம புக்கில் இருந்து கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்டாக பதில் சொல்லியாச்சு. ஆனால் இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம வாங்கி எழுதுனதுனால, இதை வாங்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று, நீங்கள் படிச்சிருக்கிற புக் சோர்ஸில் இருக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, அதை ஞாபகம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க. செகண்ட், ஒரு சில முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி இதில் வந்து அடுத்து இந்த விஷயத்தை கேட்கலாம், அம்ரிக்கில் இருக்கிற இந்த முக்கியமான விஷயத்தை வந்து கேட்கலாம், இல்லைனா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டான்சிங் கேர்ள் இது எங்கேருந்து எடுத்தாங்க, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கெங்க கண்டுபிடிச்சாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து ஜாட் டவுன் பண்ணி அனலைஸ் பண்ணி கொடுக்கும்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம படித்தாதான் வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும்னு தெரிஞ்சு இன்னும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து படிப்பீங்க. அண்ட் இது உங்களோட நோட்ஸுக்குள்ளே வந்து போகும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஒரு டாப்பிக்கான இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இல்லைன்னா என்ன சொல்கிறதுனா சிந்து சமவெளி நாகரிகம் இதில் வந்து நீங்கள் வந்து 100% தரவாக இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வரப்போகிற இந்த குரூப் 2 எக்ஸாமில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 8 கேள்வி வந்து கண்டிப்பாக வரும். அதில் ஒரு கேள்வி வந்து ஐவிசியில் தான் இருக்கும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி. இன்னொன்று வந்து கண்டிப்பாக என்ன சொல்லலாம், டெல்லி சுல்தான்கள்லேருந்து வரலாம், அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம் முகலாயகர்கள்லேருந்து வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 2 டாபிக் இந்த 3 டாப்பிக்ல இருந்துமே கண்டிப்பாக கேள்வி வரும். ஏன்னா இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்பயுமே கேட்டுட்டு இருக்கிற கேள்வி, ஒரு ஈஸி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கணும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் ரிலேட்டடாக யார் ரிலேட்டடாக கேட்டாகணும்னா முஸ்லீம்களின் காலகட்டத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு 2 கேள்வி வந்து கேட்டாகணும். அது போக விஜயநகரா போவாங்க, அதுக்கப்புறமா வேற என்ன இருக்குது குப்தர்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கம்பல்சரி 3 டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு 3 மார்க். அப்போ யோசிச்சு பாருங்க, 95 அப்புறம் ஒரு 25 வச்சுக்கோங்க, 120, அப்படி இல்லைன்னா ஒரு 5 மார்க் கம்மி பண்ணிக்கோங்க, 120. பாலிட்டியில் ஒரு 10, 130. அதுக்கப்புறமா ஐஎன்எம்ல ஒரு 5, 135. அதுக்கப்புறமா என்ன பிளான் பண்ணலாம், நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 மார்க் வச்சுக்கோங்க, 140. அது போக யூனிட் 8ல் ஒரு 7 மார்க் 147. அது போக ஒரு ஃப்ரீ மார்க் ஒரு 7 மார்க் 155. அது போக எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு மார்க் போட்டாலும் 160. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமை கிளியர் பண்ணணும், குரூப் 2 எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் எதுக்காக வேணும்னா உங்களுக்கு அப்போ தான் நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து இன்டிசிப்ளின்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் வரும் டெஸ்ட் சீரிஸ். நீங்கள் கரெக்டாக உட்காந்து இல்லைனா கொடுக்க போகிற அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை படிங்க, இந்த வீடியோஸை பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி படிக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். இது இல்லைன்னா நம்மளால் வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியாதுன்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த பவர் ஒர்க் அவுட் அப்படின்ற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டெஸ்ட் சீரிஸோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க, ரிவிஷனோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா வரப்போகிற வேலையை வாங்கி தரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் இங்கிலீஷ் ரிலேட்டடான போயம்ஸ் போயட்ரி எல்லாம் போட்டு வரோம். இன்னும் கொஞ்ச நாள் மேக்ஸுக்கான வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் அது போக என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வீடியோ 6 மணிக்கு வந்து ப்ரோஸ் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து அந்த ப்ரோஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிங்க. அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை கேட்கும் போதே உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த இதுலேருந்து வரப்போகிற அந்த 1 மார்க்கோ 2 மார்க்கோ, அதாவது இந்த ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ நம்மளால கரெக்டாக என்ன பண்ண முடியும்னா நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களால் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அளவுக்கு என்னால் உங்களுக்கு சொல்லி தந்துருப்பேன். ஸோ இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யோர் சக்ஸஸ். ஸோ ஸ்டே டியூன்ட், லைக் த வீடியோ, share it and also subscribe for our video. Thank you.